மருந்து விட்டு சென்று மீண்டும் வருகிறது என்றால் அந்த வீடு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு வீடாக கருதப்படுது. உங்கள் வீட்டில் மரம் வளருங்க, அதுவும் தங்க அரளின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் பூ உள்ள மரங்களை வளருங்க, செவ்வரளி வளருங்க. தேன் தரக்கூடிய பூக்களை கொண்ட மரங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா தேனை சாப்பிடும் குருவிகளும் வீட்டுக்கு வரும். அது சின்னதாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டுக்குருவிகளும் வரும். இந்த வீட்டுக்கு சிட்டுக்குருவிகள் வந்தாலே சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள், தொழிலில் முன்னேற்றம், ஆரோக்கியம், செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த கோடை காலங்களில் பறவைகளுக்கு ஏற்றவாறு தாகத்திற்கு தண்ணீரும் பசிக்கு தானியங்களும் உணவுகளும் வச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். ஐந்தறிவு உள்ள இந்த ஜீவனுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவிகளும் உணவுகளும் நாம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த கோடை காலத்தில் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓரளவுக்கு வசதியுள்ள பொருட்களை கொண்டு அந்த பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வையுங்க. நான் தினமும் எங்கள் வீட்டு வர பறவைகளுக்கு உணவு வைப்பேன், தண்ணி வைப்பேன். நீங்களும் மறக்காமல் செய்யுங்க.